திருச்சிற்றம்பலம். சைவ பெருமக்களே, இன்றைய தினம் நாம் நம்மளுடைய சைவ குருமார்கள் நால்வர், ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் அவர்கள் அருளிய திருமுறையில் இருந்து முதலாம் திருமுறை திருஞான சம்பந்தர் அவர்கள் அருளியதில் இருந்து நாம் மந்திரமாவது நீரு என்கின்ற ஒரு அந்த பதிகத்தினை எல்லோருக்கும் பாடி பயிற்சி பெற்று சிறப்புற வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கே இதை வெளியிடுகிறோம். ஞானசம்பந்தர் என்று சொன்னதாலே அவர் அவதாரம் செய்ததற்கு ஏதாவது காரணம் இருக்குமே என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு காரணம் இருக்கும் என்று சொல்லுவார்களே, ஆனால் அது இந்த உலகுக்கு மந்திரமாவது நீரு என்கின்ற திருநீற்றின் பெருமையை சொல்வதற்காகத்தான் அவர் அவதாரம் செய்தார் அப்படின்னு சொல்றது வழக்கம். அதே மாதிரி சுந்தரரை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, அவர் இந்த உலகில் அவதாரம் செய்வதற்கு என்ன காரணமா இருந்ததுன்னு சொன்னா, திருத்தொண்டர் தொகையை இந்த உலகுக்கு 63 நாயன்மார்கள் எப்படியெல்லாம் சிவபெருமானுக்கு அடியாராக இருந்து தொண்டு செய்தார்கள் என்பதை இந்த உலகம் உணர வேண்டும். நாம் எல்லாம் எப்படி நம்மளுடைய மனித வாழ்வில் இருக்கின்றோம், இவர்கள் தங்களுடைய மனித வாழ்வில் எப்படியெல்லாம் செயற்கரிய செயல்களை செய்து பெருமானை வழிபாடு செய்தார்கள் என்பது முழுமையாக தெரிவதற்காகத்தான் அவர் அவதாரம் செய்தார் என்று சொல்லுவார்கள். மணிவாசகர் என்பவர் திருவாசகம் என்ற ஒன்று இந்த உலகுக்கு வேண்டும், அது மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பை வெகு அழகாக எப்படி இறைவனிடத்தே நாம் வழிபாடு செய்து அவருடைய அன்பை பெற வேண்டும், அவருடைய அன்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதை பற்றி சொல்லுவதற்காகவே அந்த திருவாசகமானது வந்தது. அதற்காகவே மணிவாசகர் அவதாரம் செய்தார். இப்படி அதே போல அப்பர் அவர்களும் இதே போல திரு அங்கமாலை என்ற ஒரு பதிகத்தினை இந்த உலகுக்கு நம் உடலில் உள்ள அனைத்து அவயங்களையும் எவ்வாறெல்லாம் பெருமானுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை சொல்வதற்காக வந்ததாக சொல்வார்கள். அதிலே நாம் இப்பொழுது திருஞான சம்பந்தர் சுவாமிகள் இந்த திருநீற்று பதிகத்தினை பாடியதை பற்றி ஒரு சில மணித்துளிகள் ஒரு விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று, எதற்காக இந்த பதிகத்தை பாடுகிறோம் என்ற வரலாறு தெரிய வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை சொல்ல முற்படுகிறேன். ஆகவே நீங்கள் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை பொறுத்து கொள்ளுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருநீற்று பதிகம் பாட வேண்டியதற்கான நிலை என்ன என்று சொன்னால், ஞான சம்பந்தர் மதுரையை திரு ஆலவாய் என்று சொல்லுவார்கள். கோயிலுக்கு பெயர் திரு ஆலவாய். அந்த திரு ஆலவாய் கோயிலிலே இருந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த திருநீற்றை எடுத்து ஒரு நாட்டினுடைய தமிழகத்திலே சேர சோழ பாண்டியர்கள் என்று ஆண்ட அந்த மன்னர்களிலே பாண்டிய நாட்டினுடைய மன்னனான கூன்பாண்டியன் என்பவனுடைய வெப்பு நோயை நீக்குவதற்காக அந்த கோயிலில் இருந்து திருநீற்றை எடுத்து ஞானசம்பந்தர் அவருடைய வெப்பு நோய், உடம்பிலே உள்ள வெப்பு நோயினை, காய்ச்சல், நம்ம சொல்லணும்னா ஜுரம், சாதாரணமா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா ஜுரம், உடம்பு அனலா கொதிக்குதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி அப்படி இருப்பதை போக்குவதற்காக அந்த திருநீற்றோடு அதனை அவர் உடலிலே நெற்றியிலே
அவயங்கள் எல்லாவற்றிலுமே பூசி அவருடைய வெப்பு நோயை நீக்கினார் என்பதுதான் வரலாறு. இந்த வரலாற்றிலே இன்னொரு சிறு வரலாறு இருக்கிறது. திருஞான சம்பந்தர் மதுரைக்கு எதற்காக வந்தார் என்று சொன்னால், கூன்பாண்டியன் இருந்த காலத்திலே, அவருடைய ஆட்சி காலத்திலே சமணம் தான் மதுரையில் இல்லாம மிகவும் பிரசித்தி பெற்று சமண வழிபாடாக இருந்தது. இந்த சமண வழிபாடிலே பல்வேறு குறைபாடுகளை பார்த்தார்கள். கேட்டுமுட்டு, கண்டுமுட்டு என்று சொல்லுவார்கள். திருநீறு பூசியவர்களை பார்த்து விட்டால் ஐயோ கண்டுமுட்டு, இது தீட்டு என்று சொல்லுவதும், அதே மாதிரி சிவசிவா என்று யாராவது சொன்னார்கள்னா சிவனடியார்களை பார்த்து விட்டால் அது கண்டுமுட்டு, இது திருவாசகம் திருமுறைகளை கேட்டால், சிவநாமத்தை கேட்டால் கேட்டுமுட்டு, காதுகளால் கேட்டதுனால கேட்டுமுட்டு, இது தீட்டு என்று உடனே அதற்காக அவர்கள் தங்களை புனிதப்படுத்துவது போல செய்கைகள் எல்லாம் செய்து வந்தார்கள். இது போக நாடு ஒரு நல்ல சுபிட்சமான நிலையிலையும் இல்லை. இந்த காலகட்டத்தில் இது மாதிரி நாம செய்வது நல்லதல்ல. சைவ நெறியில நாம இருந்திருக்க வேண்டியவங்க இப்படி நாம சமணத்திற்கு சென்றதுக்கு நாம இதை மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த மன்னனுடைய துணைவியார் மங்கையர்க்கரசி அவங்க வளவர்கோன் பாவை, சோழ மன்னனுடைய மகள். அவங்க சோழ மன்னன் பாண்டிய மன்னனுக்கு தன்னுடைய மகளை மனம் முடித்து கொடுக்கிறார். இவங்க சோழ நாட்டிலிருந்து வந்ததுனால சோழ பேரரசான அந்த ராஜராஜ சோழன் பரம்பரையிலே பார்த்தீர்களே ஆனால் அவர்கள்தான் மிக அதிகமான சிவன் கோயில்களை கட்டியிருக்கார். அவர் பரம்பரையில் முதலாம் பராந்தக சோழனில் இருந்து நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய ராஜராஜ சோழன் வரையில் அவர்கள் சைவத்தின் மீது களவு கடந்த பிரியம் உள்ளவர்கள். ஆகையினாலே அந்த வழியிலே வந்த பெண் என்பதால், சோழ மன்னனின் மகள் என்பதால், அவர் இதையெல்லாம் பார்த்து மதுரையில் நாம் இருக்கும் இந்த ஊரில் இப்படி ஒரு சமண சமயம் செய்து நம்ம எல்லாம் தவறான வழியிலே கொண்டு செல்கிறார்களே என்று வேதனைப்பட்டு இதனை எப்படி இறைவனிடம் போய் சொல்லி தீர்ப்பது என்று கேட்டு அவருடைய உதவியினாலே அவர்களுக்கு திருஞான சம்பந்தர் என்று ஒருவர் சோழ நாட்டிலே இருக்கிறார். சிறு குழந்தையாக அவர்கள் கோயில்கள் தோறும் சென்று, தலங்கள் தோறும் சென்று பெருமானை பாடி சைவத்தின் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார் என்று செய்தியை அவர் கேட்டு, அவர் இங்கு வந்தால் நிச்சயமாக நாமளும் இந்த மதுரையை பாண்டிய நாட்டில் சைவத்தை வளர்க்கலாம், சைவம் தலை தொங்க செய்யலாம் என்று எண்ணத்தில் அவர் ஒற்றர்களை அனுப்பி, ஏனென்றால் மன்னன் அவர் சமண சமயத்தில் இருக்கும்போது ராணியார் அதற்கு எதிராக செயல்பட்டால் அது தவறாகிவிடும். அதனால அவர்கள் ஒற்றர்களை அழைத்து தனிப்பட்ட முறையிலே ஞானசம்பந்தர் என்று ஒரு குழந்தை இருக்கிறார், அவரை பாண்டிய நாட்டில் இது போன்ற அநியாயம் நடக்கிறது சமணர்களால், அவர்கள் சைவம் தலைக்க உதவி செய்ய வேண்டும் என்று நான் அரசியார் கேட்டதாக நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். முதலமைச்சரும் அவரோடு சேர்ந்து இதனை வளர்ப்பதற்கு அரும்பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். நீங்கள் இதனை முழுமையாக எங்களுக்கு சைவ நாடாக இந்த பாண்டி நாடு மாற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதற்காக ஞானசம்பந்தர் சோழ நாட்டில் இருந்து பாண்டிய நாட்டில் திருஆலவாய்க்கு வருகிறார். எதற்காக வருகிறார்? சைவம் தலைக்க வருகிறார். சைவம் தலைக்க வரும்போது திருநீற்று பதியம் பாட வேண்டிய அவசியம் என்ன என்று சொன்னால், சைவத்திற்கு முக்கியமே திருநீர் தான். திருநீர் பூசினாலே அவர்கள் சைவ மதத்தை சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் என்று கூறுவது வழக்கம். அதுபோல திருஞான சம்பந்தர் வருகிறார் ஆலவாய்க்கு. ஆலவாய் வந்தவுடன் எங்கே சிவபெருமான் கோயில் காணவில்லையே என்கிறார். அங்கே தூரத்தில் இருந்தே ஆலவாய் அண்ணலின் கோபுரம் தெரிகிறது. அதனை வணங்கி அவர் மதுரை நாட்டுக்கு உள்ளே செல்கிறார். ஆலவாய்க்குள்ளே மதுரையிலே செல்கிறார்.
அங்கே ஆலவாய் என்பதுதான் கோயிலினுடைய பெயர். ஆலவாய்க்குள்ளே செல்லும் போது மங்கையர்க்கரசியாரும் அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் குலச்சிறையாரும் அவர்களை கும்ப மரியாதை செய்து வரவேற்கிறார்கள். வரவேற்று கோயிலிலே வழிபாடு செய்து விட்டு மங்கையர்க்கரசியாரிடம் வந்து மங்கையர்க்கரசியார் அவருடைய பாதங்களை வணங்கி இந்த நாட்டினுடைய அந்த பிரச்சனைகளை, நடக்கும் கொடுமைகளை பற்றி சொல்லுகிறார். உடனே அவர், ஒன்றும் கலங்க வேண்டாம், நான் இதை சரி செய்து விடுகிறேன் என்று சொல்லி வருகிறார். ஆனால் சமணர்கள் இதையெல்லாம் கேள்வியுற்று மன்னனிடம் கொண்டு சென்று ஞானசம்பந்தரை எப்படியாவது அங்கிருந்து விரட்டிவிட வேண்டும் என்பதற்கான பல உபாயங்களை செய்து பல இடர்களை தருகிறார்கள். அதில் ஒன்றும் சரியாக நடக்கவில்லை என்கின்ற போது கடைசியாக அவர் இருந்த அந்த தங்கி இருந்த இடத்திற்கு அவரோடு சேர்ந்து வந்த அடியார்களையும் சேர்த்து தீ இட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவ்வாறே மன்னனும் சரி என்று சொல்லிவிட அங்கு அவர் இருந்த மடத்திற்கு தீ மூட்டப்படுகிறது. அவர் இருந்த மடம்தான் மதுரையில் ஆதீனம், இப்பொழுது சொல்கிறோமே அந்த மடம் என்பது திருஞான சம்பந்தரால் ஆரம்பிக்கப்பட்ட மடம். அந்த இடத்திலே தீயை வைக்கிறார்கள். அந்த தீயை கண்டு அடியார்கள் பயப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே ஞானசம்பந்தர், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், இது நம்மை ஒன்றும் செய்யாது, இது யார் செய்தாரோ அவரை சென்று சேரும் என்று சொல்லி தீ அந்த தீயினை வெப்பை பையவே சென்று பாண்டியர்க்கு அருள் மீன் என்று சொல்றார். பையவே சென்று பாண்டியரை பற்று மீன்கிறார். என்ன சொல்றாருன்னா பையவே சென்று, ஏன்னா அவர் தீயை வச்சுட்டாங்கன்னா போய் போயிடுச்சுன்னா அவர் இறந்துருவார். அதனால நீ மெதுவா போய் அவருக்கு இந்த வெப்பத்தினுடைய அந்த ஒரு துன்பத்தை அவருக்கு புரிய வை அப்படின்னு சொல்லி சொல்றார். உடனே அந்த வெப்பமானது அவருக்கு போய் பாண்டிய மன்னனுடைய உடல்ல சார்ந்தது. பாண்டியனுக்கு வெப்பு நோய் வந்தது. இந்த வெப்பு நோயை போக்க வேண்டும், அதுதான் கூன் பாண்டியனுடைய முக்கியமானது. ஏன்னா நாட்டிலே நமக்கு ஒரு வியாதி என்று சொன்னால் மற்ற எந்த வேலைகளில் இருந்தாலும் போட்டுவிட்டு உடனே நம்மளுடைய வியாதியை முதலில் குணப்படுத்தி நாம் நல்லபடியாக இருந்தால்தான் மற்ற வேலைகள் செய்ய முடியும் என்று நினைப்போம் இல்லையா? அதுபோல ஒரு நாட்டினுடைய மன்னன் வெப்பு நோயால் கஷ்டப்படுகின்ற பொழுது, ஆகா இது பெரிய பிரச்சனை ஆகிவிடும், நாம் நலம் பெற வேண்டுமே என்று சொல்லி சமணர்களை அழைத்து இந்த வெப்பு நோயை நீக்குவதற்கான பரிகாரங்கள் அல்லது வைத்தியங்களை எல்லாம் செய்ய சொல்கிறார். அவர்கள் எல்லாம் செய்து பார்த்து ஒன்றும் நடக்கவில்லை. அப்பொழுது மங்கையர்க்கரசியார் கூன் பாண்டியனிடம் போய், இப்படி திருஞான சம்பந்தர் என்ற ஒரு குழந்தை வந்திருக்கிறார், அவர் இந்த வெப்பு நோயை போக்க உதவி செய்கிறேன் என்று சொல்கிறார், அவரை நான் அழைத்து வரலாமா என்று கேட்கிறார். பாண்டிய மன்னன் இருக்கும் நிலைமையில அவர் திருஞான சம்பந்தராக இருந்தா சரி, யாரா இருந்தாலும் சரி, எனக்கு வெப்பு நோய் போனா போதும் அப்படின்னு சொல்றார். அப்ப அவங்க திருஞான சம்பந்தரை கூட்டிட்டு வர்றாங்க. ஒரு பக்கத்துல இந்த திருநீற்றை ஆலவாய் கோவிலில் இருந்து எடுத்து வந்து பூசி பாடிய பதிகம்தான் திருநீற்று பதிகம். இந்த பதிகத்தை பாடி அவருடைய ஒரு புறம் இருந்த வெப்பு நோயை நீக்குகிறார். இன்னொரு புறம் இருந்த வெப்பு நோயை சமணர்கள் நாங்கள் நீக்குவோம், யார் நீக்குகிறார்களோ அந்த மதம் தான் இங்க இருக்கணும், அந்த சமயம் தான் இங்க இருக்கணும்னு சொல்லி போட்டினார்கள். ஒரு பக்கம் அவர் நீக்கிவிட்டார். ஆனால் சமணர்களால் இன்னொரு பக்கத்து வெப்பு நோயை தீர்க்க முடியவில்லை. அதையும் திருநூறு பூசி பாடல்களை பாடி அந்த வெப்பு நோயை நீக்குகிறார். இதுதான் இதனுடைய வரலாறு. இதை பாடிய பாட்டு திருநீற்று பதிகம். இது சைவ சமயத்துல ஒரு முக்கியமான ஒரு பதிகம். எந்த ஒரு மனிதர்களுக்கும் நோய் என்று ஒன்று வறுமையானால் அந்த நோயினை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை. அதற்காக உள்ள இந்த பதிகத்தை திருநீற்றை பூசி தினமும் பாடி வருவோமேயானால் சில காலங்களில் அந்த நோய் குறைந்து அவர்கள் முழுமையாக நலம் பெறுவார்கள். இப்பொழுது நாம்
இந்த பதிகத்தினை நமது கற்குடி வார வழிபாட்டு மன்ற அடியார் பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து விண்ணப்பம் செய்வோம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.